வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். என்னுடைய தலைப்பு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். என்னுடைய தலைப்பு மியூசிக். மியூசிக் ஹராமோ ஹலால், ஹராமோ ஹலால். இசையை ஹலாலாக்கி கேட்பவன், இசையை காதுகளிலே கேட்டுக் கொண்டிருப்பவன் எழுதிக் கொள்ளட்டும். அவன் காதுகளிலே அல்லாஹ் தஆலாவின் சாபத்தின் வார்த்தை ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. சைத்தானின் கீதங்களை கேட்டுக் கொண்டே இருக்கிறான். நரகத்தின் பாவங்களை காதுகளிலே ஊற்றிக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எந்த வகையிலும் இந்த இசையை அனுமதிக்க எவனாவது ஒருவன் முன்னிட்டால் அவன் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். அவன் மீது அல்லாஹ்வுடைய தூதருடைய சாபம் உண்டாகட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படித்தான் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்கிறான் அவனுடைய புத்தகம் திருக்குர்ஆனிலே, சில மக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் இருந்து மக்களை திருப்புவதற்காக சில அற்ப கிளையங்களுக்கு சில பொருள் விலைக்கு வாங்குகிறார்கள். இப்னு அப்பாஸ், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, முஜாஹித் வ இக்ரிமா இரண்டு தாபியீன்களும் இந்த 4 பேர்களும் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறார்கள், இந்த வசனம் இசை குறித்து தான் இறக்கப்பட்டது என்று. லா இலாஹா இல்லல்லாஹ். என்னுடைய சமூகத்திலே ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டம் ஹலாலாக்கும். எதை? மதுவை ஹலாலாக்கும். பட்டு ஆடைகள் அணிவது ஹலாலாக்கும். இசை கருவிகளை வாசிப்பது ஹலாலாக்கும். என்னங்க இசை ஹராம்னு சொல்றீங்க? அதெல்லாம் அந்த காலத்துல இன்ஸ்ட்ருமென்ட் இருந்துச்சா? அந்த காலத்துல இருந்துச்சா கீபோர்ட்? எல்லாம் இல்லையே. அந்த காலத்துல ஹராம் செய்யப்பட்டுச்சுன்னா இது எங்க ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறார். எடுத்துக்காட்டுங்க பாப்போம். எதுக்கு ஹராம் சொல்லுங்க விளக்கத்தை. அல்லாஹ்வுடைய நினைவிட்டு திருப்பிப்பார். சில பேர் விளக்கம் சொல்வார். அப்படியா? ஒருத்தர் சொல்றான் என்கிட்ட, நான் சுப்ஹானல்லாஹ் சொல்லிக்கிட்டே கேட்கிறேனே, எனக்கு அல்லாஹ்வுடைய நினைவு அதுதானே அதிகப்படுத்துகிறது. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வை நினைச்சுக்கிட்டே இந்த பாட்டை கேட்டா ஹலால் ஆயிடுமா? ஆயிடுமா? இங்க வந்திருக்கக்கூடிய எத்தனை போன்கள்ல இருந்து ஷைத்தான் இருக்கிறான்? இருக்கிறானா இல்லையா? இருக்கிறானா இல்லையா? எத்தனை போன்களே இந்த ஷைத்தான் ஒளிஞ்சு விளையாடி கொண்டிருக்கிறான். லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ் தடை செய்திருக்கிறான். அல்லாஹ் தடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட குற்றம் ஹராம். இது இசையை கேட்ட நிலையில் ஒருவன் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தால் அந்த துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டார். இன்னைக்கு புதுசா இஸ்லாமிக் சாங் எதோட? மியூசிக்கோட. இந்த பாட்டு கேட்டு பாருங்க, எப்படி அல்லாஹ்வை புகழ்றார் பாருங்கள். சைத்தான் விளையாடுகிறான். ஷைத்தான் விளையாடுகிறான். ஷைத்தான் விளையாடுகிறான். ஒரு ஹராம் எந்த விதத்திலும் ஹலாலாக்குவதற்கு எவர்களுக்கும் அதிகாரம் இல்லை. இசை கருவிகளை எவர்களுக்கும் செய்கிறான். ஒரு ஹராம் எந்த விதத்திலும் ஹலாலாக்குவதற்கு எவர்களுக்கும் அதிகாரம் கிடையாது இந்த மார்க்கத்தில. முடியுமா? ஹலாலானா கூட சில விஷயங்களில தடை செய்யலாம், சில முக்கிய நிலைமைகளை. ஆனா ஹராம்னு தடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை எந்த ஒரு காரணத்தை கூறியும் என்ன ஆக்க முடியாது? ஹலாலாக்க முடியாது. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க ஒரு கோழியை. இன்னைக்கு நாங்க எல்லாரும் எங்க பாக்கிறோம்? எவனாவது ஒரு தட்டு குட்டா வாங்கிட்டு வந்துடுறோமே. பிஸ்மில்லாஹ் சொல்லாமல் ஒரு ஆள் அறுத்துட்டார். பிஸ்மில்லாஹ் சொல்லாமல் ஒரு கோழியை அறுத்து விட்டார்கள். ஐயோ கோழி ஹராம் ஆயிடுச்சு, இதை ஹலாலாக்கணும்னு எங்க கூப்பிட்டு போறா? மஸ்ஜிதில் ஹராமுக்கு கொண்டு போய் ஹஸ்வது கல்லு பக்கத்தில் வச்சு ஜம்சம் தண்ணி எடுத்து உலகத்தில் உள்ள எல்லா உலமாக்கள் ஊதி, எல்லா உலமாக்கள் அவுலியாக்கள் எல்லாரும் சேர்ந்து பிஸ்மில்லா 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 சொல்லி அறுத்தாலும் அந்த கோழி என்ன ஆகாது? ஹலால் ஆகாது. ஹராம் ஹராம் தான், ஹலால் ஹலால் தான். அதை எந்த வகையிலும் ஹலால் ஆக்குவதற்கு எவர்களுக்கும் அதிகாரம் இல்லை. இசை கருவிகளை வாசிக்கப்பட்ட எதுவாக இருந்தாலும் சரி, காதல் பாட்டுகளாக இருந்தாலும், கவிதைகள் இருந்தாலும், வாசிக்கக்கூடிய நல்ல வார்த்தைகள் இருந்தாலும் சரி, அது இந்த மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது. இவர்தான் முதல் ஆளா போய் டவுன்லோட் பண்ணி ப்ளூடூத்ல ஷேர் பண்ணி இருப்பாரு. காலேஜ்ல இந்த வாலிப பெண்ணு தான் முதல் நாளா. அதுவும் சில நடிகைகள் இருக்கிறார்கள், அதற்காகவே சில பாடல்கள் எல்லாம் படிப்பார்கள் காதல் கீதங்களுக்கு என்று. அது அப்படியே டவுன்லோட் செய்து கொண்டு உடனடியாக எல்லோரும் ப்ளூடூத் மூலமாக நரகத்தின் டிக்கெட் எழுதி கொண்டு இருக்கிறார்கள்.
டிக்கெட் எழுதி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நரகத்தின் ஃப்ரீயா டிக்கெட், அதுல இன்னைக்கு ஃப்ரீ டவுன்லோட் நரகத்துக்கு அனுப்புகிறாங்க. பாப்பீர்கள், ஃப்ரீயா எழுதி அனுப்புறாங்க. சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம். இது எல்லாம் செஞ்சா அல்லாஹ் மன்னிப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே,